அது நான் என்ன கேட்கறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அத்தியாவசிய தேவை மாறுபடும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு தக்காளி கம்மியா இருக்கும் நினைச்சிட்டாருன்னா அவரோட அத்தியாவசியம் அதிகமா இருக்கும், அத்தியாவசியம் கம்மியா இருக்கும். அது எப்படி அதாவது அத்தியாவசிய தேவைக்கு மேல உள்ளதுதான் ஜக்காத்து என்பது தவறான கருத்துங்க. ஏன்னு கேட்டா ஒருத்தர் என்ன செய்வாருன்னா 5 கோடி ரூபாய்க்கு ஊட கட்டி வச்சுக்கிட்டு எனக்கு அத்தியாவசிய தேவைன்னு பாரு, நான் குடியிருக்கத்தானே வச்சிருக்கேன் பாரு, அந்த 5 கோடி ரூபாய்க்கும் உள்ள வரி ஏழைகளுக்கு சேர வேண்டியது கிடைக்காது. ஒருத்தர் 2 கோடி ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய்க்கெல்லாம் கார் இருக்குது, கார் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு ஜக்காத்து கொடுக்க மாட்டேன், எனக்கு தேவைக்கு தான் வச்சிருக்கேன் பாரு. நீங்க சொல்ற அழகான ஒரு கேள்விதான். மார்க்கத்துல உனக்கு தேவைக்கு மேல உள்ளதுக்கு தான் நீ ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லப்படவே கிடையாதுங்க. தேவையை இஸ்லாம் நிர்ணயிக்கிறது. இஸ்லாம் என்ன பண்ணிருது, உனக்கு 11 பவுன் நகை, 11 பவுன் தங்கம் என்றால் ஒரு 88 கிராம் 87 கிராம் 87 கிராம் நகை அளவுக்கு மேல இருந்தால் நீ கொடு. நீங்க தேவையை நீங்க தீர்மானிக்க கூடாது, இஸ்லாம் தீர்மானிச்சிருது. உங்கள்ட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குதா, அதாவது பணமாகவோ நகையாக பொருளாக எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 11 பவுன் நகைக்கு மேல உங்கள்ட்ட இருக்குமே, ஆனால் நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். உங்க தேவைக்கு வச்சிருந்தீங்க, தேவைன்னு நீங்க வச்சிருந்தாலும் சரிதான், தேவை இல்லாம வச்சிருந்தாலும் சரிதான். நீங்க குடியிருக்கிற கூட 1 கோடி ரூபாய் கட்டி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு நீங்க என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். ஏன், அந்த 1 கோடி ரூபாய் கேஸ் மாதிரி தான் அது, அதுக்குன்னு உள்ள அந்த பணத்தை சுத்தப்படுத்தணும். அதனால அவருடைய தேவைக்கு மேல உள்ளதுக்கு தான் ஜக்காத் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட கிடையாது. அவருக்கு என்னவெல்லாம் இன்கம் வந்துகிட்டு இருக்கிறதோ அனைத்திலிருந்து அவர் கொடுக்க வேண்டும். யாருக்கு ஜக்காத்து கடமையாகும், அவற்றை எப்போதுமே இந்த அமௌண்ட் இருந்து கொண்டிருக்கணும். எந்த அமௌண்ட், 11 பவுனுடைய ஒரு பவுன் இன்னைக்கு ஒரு பவுன் 10,000 ரூபாய்க்குமா, 13,000 ரூபாய். 13,000 ரூபாய் நீங்க நம்ம நாட்டில் உள்ள கணக்குப்படி என்ன செய்யுங்க, 13,000 ரூபாய்னா 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வைங்களேன். 1.5 லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட இருந்து 1.5 லட்சம் ரூபாய் குறையாம இருந்துகிட்டு இருந்தால் வர்றதுக்கெல்லாம் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட இருப்பு 1.5 லட்சத்துக்கு கீழே வச்சுட்டு வைங்க, நீங்க ஜக்காத்து கொடுக்கிற நிலையில வரமாட்டீங்க, வாங்குற நிலைக்கு வந்துடுவீங்க. அப்ப அந்த 1.5 லட்சம் இன்னைக்கு உள்ள கணக்குக்கு 1.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு பணமோ அல்லது நகையோ வேற ப்ராப்பர்ட்டியோ அல்ல எல்லாம் சேர்ந்து 1.5 லட்சம் ரூபாயோ இந்த அளவுக்கு ஒருவர்கிட்ட இருக்குமையானால் அதுக்கு மேற்கொண்டு வர்றதெல்லாம் தேவைக்கு மேல உள்ளதுதான். அதுக்கு மேற்கொண்டு வர்றதெல்லாம் என்ன செய்யணும், நீங்க ஜக்காத்து கொடுத்துட்டே தான் இருக்க வேண்டும். இந்த 1.5 லட்சம் தான் உங்களுக்கு மார்க்கத்தில் 1.5 லட்சம் இல்ல 11 பவுன், இந்த 11 பவுன் நகை தான் உங்களுக்கு மார்க்கத்தில் லிமிட் போடப்பட்டிருக்கிறதுங்கிற புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த சந்தேகம் வராது. எல்லாருமே கொடுக்கணும். வீடு வாசல் சொத்து சுகம் கார் பங்களா எல்லாமே என்னது நமக்கு எப்ப அந்த 1.5 லட்சத்தை விட குறையுதோ அப்பதான் ஒரு ஜக்காத்து கடமை இல்லாம போகும். 1.5 லட்சத்துக்கு மேல இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஜக்காத்து வர்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கணும். கொடுத்ததுக்கு தேவையில்லை, ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு 2வது கொடுக்க வேண்டியதில்லை என்பது ஜக்காத்து விவாதம் சொல்லி ஒரு நூல் ஜக்காத்துங்கிற ஒரு நூலையும் இணையதளத்தில் போட்டிருக்கணும், படிச்சுக்கலாம். நூல்கள்ங்கிற தலைப்புல போய் அதே மாதிரி ஜக்காத் சம்பந்தமா விவாதம் நடத்தி இருக்கணும், அதுல தெரிஞ்சுக்கலாம். அது கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்க வேண்டியதில்லை, அதே நேரத்தில் எல்லாத்தையும் கொடுக்கணும். 1.5 லட்சத்துக்கு மேல உள்ளதுன்னா நீங்க கொடுக்கணும்.